சரி ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அந்த வெற்றி கிடைக்கும் போது அதோட சுவை இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் இன்ஷால்லா. ஸோ வந்து பயமாகவும் இருக்குது. பட் அந்த இதில் வந்து 5K கண்டிப்பாக பயங்கர சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பசங்களாம் பயங்கரமாக வேலை செஞ்சாங்க இந்த ஓப்பனிங்க்கு. ஸோ வந்து அப்போயே தெரிஞ்சது எனக்கு, ஓகே சப்போர்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்க போகுது, நம்மளும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. இன்ஷால்லா பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் 2018 வந்து ஒரு கார் டீட்டெயிலிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அதை வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஃபவுண்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது தான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒரு 100 பிரான்ச் இன்வைட்டுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸிக்கும் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களோட கஸ்டமர் நான் 100 பேட்ச் கூப்பிடும்போது வந்து நான் வந்து மகேஷ் சொன்னார், இந்த மாதிரி இது ஒரு நல்ல பிஸ்னஸ், நீ ஏதாவது பண்ணுறேன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வடகோய் மனேஷ் சொன்னார். அப்போ வந்து தாட் இருந்தது, நிறைய ரிசர்ச் போச்சு. அதுக்கப்புறம் சில ஃபவுண்டர்ஸ் வந்து மீட் பண்ணாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் சரி ஒரு ஆக்சுவலாக ஜுவல்லரி ஷாப்பில் உட்காந்துருக்கும்போது நானே எங்கள் மாமா ஒய்ஃபு எல்லாம் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கோம். அப்போது ஒரு டிஸ்கஷன், ஒரு ஜஸ்ட் ஸ்பார்க் க்ரியேட் ஆச்சு. ஜுவல்லரி ஷாப்லேருந்து 5K போகிறோம். 5Kல போனோடனே அங்கே ஃப்ளாட்டு. அவங்க எங்கள் மாமனார்லாம் வந்து லைக் அவர் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயம் அதுதான் பார்த்தோம். சரி திருப்பி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபண்ட் இல்லை. அவர் வந்து நான் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், நீ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணார். தென் சரி நானும் எனக்கும் அது ஒரு கோர்வையாக அமைஞ்சது. கார்த்திக் சார் சொன்ன மாதிரி வந்து நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாதுங்கிறது வந்து ஃப்ரம் ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஐ ஹவ் டிசைடட். நான் ஹராம் பக்கம் போகக்கூடாது, 5 நேரம் தொழுகிறோம், அதெல்லாம் பண்ணிவிட்டு எதுக்கு அந்த இதில் போகணுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பட் ஆனால் இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. என் கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க, நான் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கேன், அங்கே கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ஃபண்டு வந்து அந்த ஒரு 3 மந்த்ஸில் அரேஞ்ச் ஆகி நான் இவங்களுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கப்புறம் நிறையா தடங்கள் வந்தது. எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஷீஸ் லைக் என்ன சொல்கிறது, அவங்க வந்து என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு உமன் மாதிரி நின்று என் பேக் போனாக நின்று சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுத்தவர் மியூசிஷியன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஹைவேயில் ஒரு கெஃபே பாயாக இருந்தேன், அவர் வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்ராடுக்கான ஒரு ஈவெண்ட்டுக்கான இது வந்தது. நான் போனேன், ரஞ்சித் சொன்னார் நீங்கள் போங்க. ரஞ்சித் சந்தியா சொன்னாங்க நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த லேண்டோட ஓனர் மேனேஜர் வினோத் வந்து சொன்னார் நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் போங்க. 1 வீக் வந்து எனக்கு கால் டோட்டலாக டிஸ்கனெக்டட். அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஈவெண்ட், எங்கேயுமே மூவ் ஆகணும்ல. பார்த்தா என் ஒய்ஃப் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து இன்னைக்கு மதியானம் தான் வந்தேன். அண்ட் பிலீவ் இட் ஆர் நாட், இந்த 1 வீக்கில் வந்து இதுதான் நடந்தது. அதுதான் 5Kவோட கமிட்மெண்ட். அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் தே டெலிவர்ட் இட் பர்ஃபெக்ட்லி. அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சார் சொன்னார், அந்த பர்ஃபெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் மேதகு பாரத் ரத்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் இந்த IAS மாணவர்கள்ட்ட பேசும்போது கேட்டார், இந்தியா ஒரு வல்லரசாக வேண்டும், இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஒரு மாணவன் ஏந்திச்சு சொன்னால் நாம் வறுமையை ஒழிக்கணும், இன்னொரு பையன் ஏந்திச்சு சொன்னால் நாம் புது புது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, இதெல்லாம் செஞ்சாதான் இந்தியா முன்னேறும். அதை விட மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா, ஒவ்வொரு இந்தியனும் அவன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றானோ, மாணவனாக இருந்தால் உலகத்தின் தலை சிறந்த மாணவனாக இருக்க வேண்டும், ஆசிரியராக இருந்தால் உலகத்தின் தலை சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும், தொழில் முனைவராக இருந்தால் உலகத்தின் தலை சிறந்த தொழில் முனைவராக இருக்க வேண்டும், டாக்டராக இருந்தால் பெஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்டாக இருக்கணும், இன்ஜினியராக இருந்தால் பெஸ்ட் இன்ஜினியர் இந்த வேர்ல்டாக இருக்கணும். நாம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோமோ அந்த துறையில் நாம் இந்த உலகத்தின் பெஸ்ட்டாக இருக்க வேண்டும், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்தால் தான் இந்தியா வல்லரசாகும்னு சொன்னார். எனக்கு இந்த இடத்துல நம்பிக்கை இருக்கின்றது. இந்த 5K கார் கேர் இந்த நிறுவனத்தை பார்த்தவிட நம்பிக்கை இருக்கின்றது. கார்த்திக் குமார் சாரை பார்த்தவுடன் நம்பிக்கை இருக்கின்றது. இந்தியா ஒரு நாள் கண்டிப்பாக வல்லரசாக மாறும். ஏன்னா அவர் பேசிய விதம் அவ்வாறு இருந்தது.
5K கார் கேர். அங்கே என்னென்ன பிஸ்னஸ் வந்து 3 months வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஏஎஸ்எம்மாக இருக்கட்டும், சூப்பர்வைசர் ஆகட்டும், டெக் பாய்ஸ் ஆகட்டும், அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. 5Kனா என்னன்னே தெரியாமல் ஒரு பிரான்ச்சுக்கு போய் நான் ஓப்பன் பண்ணப்போ இப்போ அவங்க கொடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் 1 year ஆச்சு ஆல்மோஸ்ட்டாக. அவ்வளோ நல்ல ஒரு குட் சப்போர்ட். ரப்பிங் அவுட் டு டெஃப்லான், செராமிக் எல்லாமே தெரிஞ்சு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு வந்து மோஸ்ட் 5K கார் கேர் தான். அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே வந்து உமன் என்டர்ப்ரெனர்ஷிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ஸ்கீம் ஒன்று, விமன் என்டர்ப்ரெனர்ஷிப்புக்கு வந்து இப்போ ரீசெண்டாக சார் வந்து 35% வந்து ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்கமிங் விமன் என்டர்ப்ரெனர்ஷிப்புக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதான். ஒரு ஆக்டிங் டிரைவரை அரேஞ்ச் பண்ணோம். அவர் வந்து கார் ஏறி ஓட்ட ஆரம்பிச்சோன்னா, சார் இந்த கார் வந்து வாங்கி ஒரு 3 மாதம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, இது கார் வாங்கி 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு. சார் 3 மாதம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அப்படியே புதுசாக இருக்கே சார் அப்படின்னாரு. இதுக்கு காரணம் வந்து நான் இல்லை, இது வந்து இவங்களுடைய உழைப்பு. அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும், போயிட்டு வந்தோடனே பலன்னு இருக்கும். அப்புறம் என்னோடய நண்பர் ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜய் பார்க்கின்னு ஒரு ஹோட்டல் ஓனர் கோய ரமேஷ்னு. அவர் வந்து அவருடைய மெயின் பிஸ்னஸ் கார் பிஸ்னஸ், யூஸ்ட் கார் பிஸ்னஸ், விஜய் கார்ஸ்னு வச்சுருக்காரு. அவர் வந்து காரில் ஏறினார் 1 year முன்னாடி. கார் ஏற வந்து ஒரு கார் கதவை திறந்தோடனே, ஐயோ என்னங்க கால் வைக்கிறக்கே எனக்கு கூசுது, இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்களே, கார் அழுக்காயிரமாட்டிருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு காரில் நல்லா வெளியே 2 காலை தொங்க போட்டு நல்லா தட்டிட்டு, இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிற கார் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் கார் பிஸ்னஸில் இருக்கார். அதுக்கு காரணம் நான் எதையும் பண்ணுறதில்ல, எல்லாமே 5Kவோட உழைப்பு தான். அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸுங்கிறது ஒன்று நாம் ரெஃபர் பண்ணுறது, இன்னும் அதுவே பேசும், இட் ஸ்பீக்ஸ். அதனால் அந்த கார் வந்து பேசும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஆடி Q7 வச்சுருக்காரு. அவர் வந்து கார் ஏறினார். எதுக்கு ஒரு 5 நிமிஷம் உள்ள வர்றக்கு வந்தவர், நான் எங்கேண்ணா இது இவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னோன்னே, இல்லைண்ணா நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஏஎம்சி போட்டார். அந்த மாதிரி நம்ம உழைப்பு தான் வந்து என்றைக்குமே பேசும். அது வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார் இது வரைக்கும் இந்த கார் வாங்கினதுலேருந்து நான் ஒரு நாள் கூட வாஷ் பண்ணதில்லைங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னால் கார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த ஆன் டைம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் வந்து லாக்டவுன் அப்போ ரொம்ப அவசரம், எனக்கு நெக்ஸ்ட் டே ஒரு விஐபியோட காரில் போகணும். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய விஐபி, அவங்க திடீர்னு நைட் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் உங்கள் கார்லேயே போயிடலாம், என் கார் பின்னாடி வரட்டும் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதே தெரியல. உடனே நான் மகேஷ் கூப்பிட்டு, மகேஷ் கொஞ்சம் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வர சொல்லி ஓப்பன் பண்ணி, அந்நேரத்துக்கு நைட் 8 மணிக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி எனக்காக அவ்வளோ நேரம் வாஷ் பண்ணி தொடச்சி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு அந்த சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் முக்கியம். அது மாதிரி ஒரு நாள் கார் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறோம், நானும் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன், வெளியே மழை கொட்டுது. சார் அங்கே பாருங்க மழை வருதுன்னாரு. எனக்கு பயங்கர போகிறக்குள்ளே அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போயிட்டேன். அடுத்த நாள் வந்து 6 நிமிஷம் கார் எடுத்து போய் திருப்பி வாஷ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இந்த சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 5Kவோட இந்த சர்வீஸ் தான் நாம் வந்து அங்கே அப்படியே இருக்க வைக்கிது, அத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ண வைக்கிது. இப்போ நான் எல்லாத்திட்டையும் ஏன் ரெஃபர் பண்ணுறேன், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சப்போர்ட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நீங்கள் என் கார் பார்க்கலாம், இப்போ அங்கெல்லாம் நின்றுருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம கார்த்திக்குடைய உழைப்பு. நான் சொல்லுவேன், எப்போவுமே பிஸியாக இருப்பார், காலையில் நைட் எப்போவுமே மீட்டிங்லேயே இருப்பார். டே அண்ட் நைட் பிளானிங், ஒவ்வொரு டீம் வச்சு மீட்டிங்கில் இருப்பார், எனக்கு நல்லா தெரியும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும், இப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், அப்படி பண்ணணும், பிராண்டிங். எந்த ஊருக்கு போனாலும் ஃபேமஸாக இருக்காங்க, எங்கே போனாலும் 5K அந்த ரெட் கலர் பார்த்தா தெரியும். ஒரு நாள் நான் அவினாசியில் என் கோ பிரதர் வந்து கார், நான் லஞ்சுக்கு வந்தேங்க, புதுசாக திறந்துருந்தாங்க, நான் காரை கொண்டு விட்டுட்டு சாப்பிட்டு போகிறக்குள்ளே சூப்பராக ஆயிடுச்சுங்க கார் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டு தாங்க கார்த்திக், நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன். கார்னா 5K தான். கார் உங்களுது,